Namaste friends, welcome to VMD Vedasali. Today we are diving into a topic on present perfect continuous tense Vartaman Purna Nirantar Kal. Present perfect continuous tense oda rule பார்க்கலாம். Subject plus has auxiliary form add பண்ண போறோம். He see it வந்தா has add பண்ணுவோம். IUV they வந்தா have add பண்ணுவோம். Then been plus verb ing form plus object plus since for or time ஆட் பண்ணுவோம். ஆனால் ஹிந்தியில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷை விட. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹீசிட்டுக்கும் சேதான் ஐயுவிதேக்கும் சேதான் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ரஹஹ ரஹிஹ ரஹஹ. மேல் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா ரஹா ஆட் பண்ணுவோம். ஃபெமினைன் வந்ததுன்னா ரஹி ஆட் பண்ணுவோம். ரெஸ்பான்சிபிள் சென்டென்ஸ் அண்ட் ப்ளூரல் சென்டென்ஸ் மாதிரி இருந்ததுன்னா ரஹி ஆட் பண்ணுவோம். கிராமரில் எப்போவுமே ஹிந்தியாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் ரூலை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சென்டென்ஸை பார்த்து நம்ம ஈஸியாக ரூலை புரிஞ்சிக்கலாம். ரூலை புரிஞ்சிக்கிட்டு சென்டென்ஸை பார்க்குறத விட சென்டென்ஸை புரிஞ்சிக்கிட்டு ரூலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸி வேவாக இருக்கும். இப்போது சென்டென்ஸை பார்த்தோன்னா நமக்கு ஒரு அனலைசிங் கிடைக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். She has been singing a song for 2 hours. இப்போது சி வந்திருக்கு, அதனால் நம்ம ஆக்சிலரி வேர்பாக ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அவள் 2 மணி நேரமாக பாடிட்டே இருந்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது வகு 2 घंटे से एक गाना गा रही है. வகுனா ஹியையும் குறிக்கும், சியையும் குறிக்கும், இட்டையும் குறிக்கும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த சென்டென்ஸ் ஹியா சியா இட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரஹீஹன்னு கம்ப்ளீட் ஆகிருக்கு பாருங்கள். கானா கா ரஹீஹே. அப்போது இது ஒரு ஃபெமினைன் சென்டென்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவள் 2 घंटे से 2 மணி நேரமாக. தோனா 2 घंटेனா மணியை மென்ஷன் பண்ணும், சேனா 2 மணி நேரமாக. ஏக்கு ஒரு கானா பாடல் கா ரஹீஹ பாடிக்கொண்டு இருக்கிறாள். அவள் 2 மணி நேரமாக பாட்டு பாடிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. वह 2 घंटे से एक गाना गा रही है. वह 2 घंटे से एक गाना गा रही है. He has been playing cricket since morning. அவன் கிரிக்கெட் விளையாண்டுட்டுருக்கான் மார்னிங்லேருந்து அவன் கிரிக்கெட் விளையாண்டுட்டுருக்கான். இப்போது இந்த இடத்துல பர்டிகுலராக சொல்லாமல் டைம் எல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் நம்ம காலையிலேருந்து அவன் கிரிக்கெட் விளையாண்டுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போது ஹிந்தியில் वह सुबह से क्रिकेट खेल रहा है. இந்த இடத்துல ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் மட்டும் சிங்குலாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இது மேல் சென்டென்ஸா ஃபெமினைன் சென்டென்ஸா அப்படின்னா கேலு ரஹான்னு இருக்கு இல்லையா, அப்போது அது ஒரு மேல் சென்டென்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அவன் சுபஹ் சே காலையிலிருந்து கிரிக்கெட் கேலு ரஹாக. கிரிக்கெட் கேல்னா விளையாடுறது, ரஹாகனா விளையாடி கொண்டிருக்கிறான். அவன் காலையிலேருந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது வ சுபஹ் சே கிரிக்கெட் கேலு ரஹாக. வ சுபஹ் சே கிரிக்கெட் கேலு ரஹாக. அவன் காலையிலேருந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். They have been going to school for 10 years. They have been going to school for 10 years. இந்த இடத்துல they வந்திருக்கான், அதனால் நம்ம ஆக்சிலரி வேர்பாக ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். பீனு ப்ளஸ் வேர்பு ஐஎன்ஜி ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் பர்டிகுலராக நம்ம கரெக்டாக 10 years அப்படின்னு சொல்கிறதுனால ஃபார் 10 years ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். சின்ஸ் யூஸ் பண்ணாமல் கரெக்டாக 10 years அப்படிங்கிறதுனால ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். அவர்கள் 10 வருஷமாக ஸ்கூல் போயிட்டுருக்காங்க, போய்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இது ஃபார்ம் ஆகும். அதுவே ஹிந்தியில் वे 10 साल से स्कूल जा रहे हैं. वे 10 साल से स्कूल जा रहे हैं. वे அவர்கள் 10 साल से வருஷமாக, சால்னா வருடம், சேனா ஆக, ஸ்கூல் பள்ளி, ஜா ரஹே हैं போய், ரஹேனா கொண்டு, ஹ இருக்கிறார்கள். அவர்கள் 10 வருஷமாக ஸ்கூல் போய் கொண்டு இருக்கிறார்கள். वे 10 साल से स्कूल जा रहे हैं. वे 10 साल से स्कूल जा रहे हैं. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த இடத்துல ரஹே ஏன் வருது, ஏன் வருது, ஃபைனலாக ஹைக்கு மேலே ஒரு டாட் வருது, அது ஹேன்னு மென்ஷன் பண்ணுவோம், அது ஏன் வருது அப்படின்னா
ரஹே அப்படிங்கிறது நாங்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, தே அப்படிங்கிறது ப்ளூரல், நிறைய பேர் இருக்கும்போது ரஹேன்னு கம்ப்ளீட் ஆகும். அதுவே அந்த ப்ளூரல் சென்டென்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக ஹேன்னு கம்ப்ளீட் பண்ணணும். ரஹே அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸு அண்டு ப்ளூரல் சென்டென்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் ரிப்பீட்டடாக சென்டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், பார்த்துக்கிட்டே இருந்தாலே இல்லை கேட்டுகிட்டே இருந்தாலே போதும், எங்கே ரஹா வரும், எங்கே ரஹி வரும், எங்கே ரஹே வரும் அப்படிங்கிறது ஈஸியாக பைஹார்ட் பண்ணாமலேயே புரிஞ்சுக்க முடியும். பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். We have been eating food for 30 minutes. நாங்கள் 30 நிமிஷமாக சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது we ப்ளூரல் இல்லையா, அப்போ நம்ம ஆக்சிலரி வேர்பை have யூஸ் பண்ணுறோம். தென் been ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ing ப்ளஸ் ஆப்ஜெக்ட் for 30 minutes. நம்ம பர்டிகுலராக 30 மினிட்ஸு அப்படின்னு கரெக்டாக சொன்னதுனால ஃபார் யூஸ் பண்ணுறோம். We have been eating food for 30 minutes. We have been eating food for 30 minutes. அதுவே ஹிந்தியில் பார்க்கணும் அப்படின்னா हम 30 मिनट से खाना खा रहे हैं. हम நாங்கள் 30 மினிட் से 30 நிமிடமாக, 30னா 30, மினிட்னா மினிட்ஸை மென்ஷன் பண்ணும், சேனா ஆக 30 நிமிஷமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 30 நிமிஷமாக கானா உணவு, கா சாப்பிட்டு, ரஹே கொண்டிருக்கின்றோம். நாங்கள் 30 நிமிஷமாக உணவு சாப்பிட்டுட்ருக்கோம், நாங்கள் ½ அன் ஹவராக ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். I have been drinking water for an hour. I have been drinking water for an hour. இந்த இடத்துல ஐ வந்திருக்கிறதுனால நம்ம ஆக்சிலரி வேர்பை ஹேவ் ஆட் பண்ணியிருக்கோம். தென் பீன் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் அன் ஹவர். நம்ம 1 ஹவராக கரெக்டாக 1 ஹவராக நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஃபார் ஆட் பண்ணியிருக்கோம். நான் 1 ஹவராக தண்ணி குடிச்சிட்ருக்கேன். மே 1 घंटे से पानी पी रहा हूँ. இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது மேலா ஃபெமினைனான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரஹாஹூம் அப்படின்னு ஹிந்தியில் லாஸ்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அப்போது ரஹான்னு இருந்தால் மேலே மென்ஷன் பண்ணும், ரஹீனா ஃபெமினைனை மென்ஷன் பண்ணும். அப்போது இந்த இடத்துல ரஹான் இருக்கனால இந்த சென்டென்ஸு ஒரு மேல் தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மைம் நான் 1 घंटे से 1 மணி நேரமாக, ஏக்குனா 1, கண்டேனா மணி, சேனா ஆக 1 மணி நேரமாக, பானி தண்ணீர், பீ ரஹாஹூம் குடித்து, ரஹாஹூம் கொண்டிருக்கிறேன். நான் 1 மணி நேரமாக தண்ணி குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மை 1 घंटे से पानी पी रहा हूँ. மை 1 घंटे से पानी पी रहा हूँ. You have been reading a book since afternoon. You have been reading a book since afternoon. இந்த இடத்துல யூ வந்திருக்கு இல்லையா, ஆல்ரெடி ஐ, யூ, வி, தே இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம ஆக்சிலரி வேர்பை ஹேவ் அப்ளை பண்ணணும். ஹீசி இட் வந்தால் ஹேஸ் அப்ளை பண்ணுவோம். பட் ஹிந்தியில் அந்த ரூல் எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்குமே நம்ம சே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல யூ வந்திருக்கனால ஹேவ் யூஸ் பண்ணுறோம். தென் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஆஃப்டர்நூன் கரெக்டாக இல்லாமல் ஒரு கெஸ்ஸிங்கில் மதியானத்துலேருந்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு அவரையோ எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் மதியானத்துலேருந்து அப்படின்னு சொல்லும்போது சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். நீ மதியத்திலிருந்து புத்தகம் படித்து கொண்டு இருக்கிறாய். யூ ஹாவ் பீன் ரீடிங் அ புக் சின்ஸ் ஆஃப்டர்நூன். அதுவே ஹிந்தியில் தும் दोपहर से एक किताब पढ़ रहे हैं. தும் நீ दोपहर से மதியத்திலிருந்து, दोपहरனா மதியத்தை மென்ஷன் பண்ணும், ஆஃப்டர்நூனை மென்ஷன் பண்ணும். ஏக் கிதாப் ஒரு புத்தகம், பட் ரஹே ஹோ பட்டுனா படித்து, ரஹே ஹோ கொண்டிருக்கிறாய். தும்முன்னு வந்தால் எப்போவுமே ரஹேன்னு அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஃபைனலாக ஹோன்னு கம்ப்ளீட் பண்ணணும். தும் दोपहर से एक किताब पढ़ रहे हो. நீ மதியத்திலிருந்து புத்தகம் படித்து கொண்டிருக்கிறாய். தும் दोपहर से एक किताब पढ़ रहे हो. The birds have been flying in the sky since dawn. இந்த இடத்துல ப்ளூரல் இருக்கு இல்லையா, பேர்ட்ஸு நிறைய பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சிலரி வேர்பா, தென் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சின்ஸ் டவுன் காலையிலேருந்து, கரெக்டான டைம் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம காலையிலேருந்து சொல்கிறதுனால சின்ஸு அப்ளை பண்ணியிருக்கோம். பறவைகள் காலையிலிருந்து வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்றன. The birds have been playing in the sky since dawn. பக்ஷி சுபஹ் से आसमान में उड़ रहे हैं. பக்ஷி பறவைகள் சுபஹ் से காலையிலிருந்து, சுபஹ்னா காலை, சேனா இருந்து, ஆஸ்மான் மேம் வானத்தில், ஆஸ்மான்னா வானம், மேம்னா இல் வானத்தில்,
உட்டு ரஹேஹன், உட்டுனா பறந்து, ரஹேஹன் கொண்டிருக்கின்றன. ஏன்னா நிறைய பக்ஷி இல்லையா, அதனால் ரஹேன்னு ப்ளூரலை மென்ஷன் பண்ணணும். ஃபைனலாக அந்த ப்ளூரலை மென்ஷன் பண்ணுறதுக்காக ஹேன்னு அப்ளை பண்ணுறோம். பக்ஷி சுபகு சே ஆஸ்மான் மே உடு ரஹேஹன், பறவைகள் காலையிலிருந்து வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்றன. பக்ஷி சுபகு சே ஆஸ்மான் மே உடு ரஹேஹன். My mother has been cooking food since 7 AM. My mother has been cooking food since 7 AM. இந்த இடத்துல மை மதர் அப்படிங்கிறது சியை மென்ஷன் பண்ணும் இல்லையா, அதனால் ஆக்சிலரி வேர்பை ஹேஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பீனு ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்டிவ் சின்ஸ் 7 AM அப்படின்னு இருக்கும்போது நம்ம சின்ஸு யூஸ் பண்ணுறோம். மை மதர் ஹாஸ் பீன் குக்கிங் ஃபுட் சின்ஸ் 7 AM. என்னோட மதர் 7 மணியிலிருந்து சமைச்சிட்ருக்காங்க. என்னோட மதர் 7 மணியிலிருந்து சமைத்து கொண்டிருக்கிறார்கள். மேரி மா சுபகு 7 பஜே சே கானா பனா ரஹி ஹை. மேரி மா என்னுடைய அம்மா சுபகு காலை 7 பஜே சே 7 மணியிலிருந்து, 7னா 7 மணி, சேனா இருந்து, கானா உணவு, பனா தயார், ரஹி ஹை செய்து கொண்டிருக்கிறார்கள். मेरी माँ सुबह 7 बजे से खाना बना रही है. मेरी माँ सुबह 7 बजे से खाना बना रही है. என்னோட அம்மா காலையில் 7 மணியிலிருந்து உணவு சமைத்து கொண்டிருக்கிறார்கள். She has been working in a bank since 2010. இயரை மென்ஷன் பண்ணும்போது சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல சி வந்திருக்கனால ஆக்சிலரி வேர்பா ஹேஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். தென் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட் சின்ஸ் 2010. She has been working in a bank since 2010. वह 2010 से एक बैंक में काम कर रही है. இந்த இடத்துல வகு அப்படிங்கிறத ஃபெமினைனை மென்ஷன் பண்ணுது. ஏன்னா ஃபைனலாக ரஹின்னு கம்ப்ளீட் ஆகிருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது ஒரு ஃபெமினைன் சென்டென்ஸ். 2010, 2010னா 2010லேருந்து சேனா இருந்து, ஏக் பேங்க் மேம் ஒரு பேங்க்கில், காம் வேலை, கர் செய்து, ரஹி ஹை கொண்டிருக்கிறார். வ 2010 से एक बैंक में काम कर रही है. वह 2010 से एक बैंक में काम कर रही है. The child has been crying since evening. இந்த இடத்துல கிட் ஒரே ஒரு சைல்டு இருக்கனால நம்ம ஹேஸ் அப்ளை பண்ணுறோம். தென் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. சின்ஸ் ஈவினிங், ஈவினிங் இருக்கிறதுனால நம்ம சின்ஸு அப்ளை பண்ணியிருக்கோம். ஈவினிங்லேருந்து பேபி அழுது கொண்டிருக்கிறார். த சைல்டு ஹாஸ் பீன் கிரைங் சின்ஸ் ஈவினிங். பச்சா சாம் சே ரோ ரஹா ஹை. பச்சா சாம் சே ரோ ரஹா ஹை. இந்த இடத்துல அழுதது மேல் கிட்டா ஃபெமினைன் கிட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரஹான்னு இருக்கு இல்லையா, அப்போது அழுதது யார்? மேல் கிட்டு தான். ஓகே. பச்சா சாம் சே குழந்தை மாலையிலிருந்து, சாம்னா மாலை, சேனா இருந்து, ரோனா அழுதல், அழுது, ரஹாக கொண்டிருக்கிறது. குழந்தை மாலையிலிருந்து அழுது கொண்டிருக்கிறது. பச்சா சாம் சே ரோ ரஹாக. பச்சா சாம் சே ரோ ரஹாக. The teacher has been teaching for 3 hours. The teacher has been teaching for 3 hours. இந்த இடத்துல டீச்சர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஹேஸ் அப்ளை பண்ணுறோம். ஹி சி இட் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹேஸ் அப்ளை பண்ணுவோம். அப்போது சி இருக்கனால நம்ம ஹேஸ் அப்ளை பண்ணுறோம். தென் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார் 3 hours. கரெக்டாக 3 hours மென்ஷன் பண்ணதுனால நம்ம ஃபார் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. த டீச்சர் ஹேஸ் பீன் டீச்சிங் ஃபார் 3 hours. டீச்சர் ஆசிரியர் 3 மணி நேரமாக பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆசிரியர் 3 மணி நேரமாக பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். த டீச்சர் ஹாஸ் பீன் டீச்சிங் ஃபார் 3 hours. அதுவே ஹிந்தியில் அத்தியாபக்கு 3 घंटे से पढ़ा रहे हैं. அத்தியாபக் ஆசிரியர் 3 घंटे से 3 மணி நேரமாக, தீனுனா 3 घंटेனா மணி, சேனா ஆக 3 மணி நேரமாக, படா ரஹே ஹை பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். படானா பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அத்தியாபக் 3 घंटे से पढ़ा रहे हैं. वह 2 घंटे से फिल्म देख रहा है. वह 2 घंटे से फिल्म देख रहा है. वह அவன், இந்த இடத்துல எப்படி அவன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரஹான்னு கம்ப்ளீட் ஆகிருக்கு இல்லையா, அப்போது இது ஒரு மேல் சென்டென்ஸ். வ அவன்
दो घंटे से 2 மணி நேரமாக, தோனா 2 घंटेனா மணி சேனா ஆக 2 மணி நேரமாக ஃபிலிம் படம் தேக் ரஹா ஹை பார்த்து கொண்டு இருக்கிறான். He has been watching a movie for 2 hours. He has been watching a movie for 2 hours. இந்த இடத்துல he வந்திருக்கனால has யூஸ் பண்ணியிருக்கோம். Then been plus verb plus ing plus object for 2 hours. He has been watching a movie for 2 hours. मैं सुबह से काम कर रहा हूँ. நான் சுபகு சே காலையிலிருந்து காம் வேலை கர் செய்து ரஹாஹூ கொண்டிருக்கிறேன். அப்போது இந்த இடத்துல ரஹான்னு இருக்கு இல்லையா, யார் இவங்க? இவங்க மேல் சென்டென்ஸாக தான் இருப்பாங்க, மேல் தான் சொல்லியிருப்பாங்க. மே சுபகு சே காம் கர் ரஹாஹூ, நான் காலையிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எப்போவுமே மைம்னு ஸ்டார்ட் பண்ணால் ஃபைனலாக ஹூன்னு கம்ப்ளீட் ஆகும். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங். இப்போ மார்னிங்லேருந்து அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுவே 1 மணி நேரமா 2 மணி நேரமா அப்படின்னு சொல்லும்போது ஃபார் யூஸ் பண்ணுவோம். वे 1990 से इस शहर में रह रहे हैं. वे அவர்கள் 1990 இஸ் இந்த சஹர் மேம் சிட்டியில் ரஹ் ரஹேஹன் வகித்து கொண்டு இருக்கிறார்கள். வே இருந்தது அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் சென்டென்ஸாக இருக்கும். ஏன்னா அவர்கள் அப்படிங்கும்போது ரெஸ்பான்சிபிள் சென்டென்ஸாக இருக்கும். वे 1990 से इस शहर में रह रहे हैं. They have been living in this city since 1990. தே வந்திருக்கா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிலரி வேர்பை ஹாவ் அப்ளை பண்ணியிருக்கோம். தென் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் சின்ஸ் 1990. இயர் மென்ஷன் பண்ணதுனால சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். த ஹாவ் பீன் லிவிங் இன் திஸ் சிட்டி சின் 1990. தும் बहुत देर से क्या सोच रहे हो. तुम बहुत देर से क्या सोच रहे हो. तुम நீ बहुत நீண்ட தேர் சே நேரமாக, இந்த இடத்துல பகுத் அப்படிங்கிறது ரொம்ப நேரமாக நீ என்ன பண்ணிகிட்ருக்கப்பா, நீ என்ன யோசிச்சிட்ருக்கப்பா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போது தும் நீ பகுத் நீண்ட தேர் சே நேரமாக கியா என்ன சோச் யோசனை ரஹே ஹோ செய்து கொண்டிருக்கிறாய். தும்முன்னு எப்போ ஸ்டார்ட் ஆனாலும் ஃபைனலாக ஹோன்னு கம்ப்ளீட் ஆகும். மெயிம்னு எப்போ ஸ்டார்ட் ஆனாலும் ஃபைனலாக ஹோன்னு கம்ப்ளீட் ஆகுதா, அது மாதிரி தும்முன்னு ஸ்டார்ட் ஆனால் ஹோன்னு கம்ப்ளீட் ஆகும். நீ ரொம்ப நேரமாக என்னப்பா யோசிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது தும் பகுத் தேசே கியா சோச் ரஹே ஹோ. தும் பகுத் தேசே கியா சோச் ரஹே ஹோ. What have you been thinking for a long time? What have you been thinking for a long time? இந்த இடத்துல கொஸ்டின் டேக் அப்ளை பண்ணணும் இல்லையா, அதனால் வாட் ஹாவை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி டைமை மென்ஷன் பண்ணியிருக்கனால ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக டைமை மென்ஷன் பண்ணியிருக்கனால ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் ஹவ் யூ பீன் திங்கிங் ஃபார் அ லாங் டைம். வாட் ஹவ் யூ பீன் திங்கிங் ஃபார் அ லாங் டைம். सीता 3 घंटे से गाना गा रही है. सीता 3 घंटे से 3 மணி நேரமாக, 3னா 3 घंटे सेனா மணி நேரமாக, गाना பாடல், गा रही है பாடிக்கொண்டு இருக்கிறாள். सीता 3 घंटे से गाना गा रही है. सीता has been singing a song for 3 hours. hours மென்ஷன் பண்ணியிருக்கனால ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். அஸ் சேம் சீதாக்கு ஹேஸ் அப்ளை பண்ணுறோம். தென் ஆக்சிலரி வேர்பா பீன் plus verb plus object for 3 hours. Sita has been singing a song for 3 hours. Sita has been singing a song for 3 hours. क्या पिताजी आधे घंटे से अखबार पढ़ रहे हैं? அப்பா 1/2 மணி நேரமாவா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு கொஷின் கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் கியா அப்ளை பண்ணிடுறோம். கியா பிதாஜி அப்பா ஆதே அரை கண்டே மணினா அந்த நேரத்தை மென்ஷன் பண்ணும். ஆக 1/2 மணி நேரமாக அக்குபார் பேப்பர் நியூஸ் பேப்பர் படு ரஹேஹன் படித்து கொண்டு இருக்கிறாரா. நம்ம ஸ்டார்டிங்கில் கியா அப்ளை பண்ணிடுறோம்ல, அதனால் இருக்கிறாரா. 1/2 மணி நேரமாவா 1/2 மணி நேரமாவா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது क्या पिताजी आधे घंटे से अखबार पढ़ रहे हैं. Has father been reading the newspaper for half an hour?
ஃபார் ஹாஃப் அன் ஹவர். இந்த இடத்துல கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர்னு மென்ஷன் பண்ணதுனால நம்ம ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே கொஷின் கேட்குறோம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு ஹேஸ் அப்ளை பண்ணிடுறோம் கொஸ்டின் கேட்குறதுனால. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூசுவல் சப்ஜெக்ட்டு பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட், தென் ஹாஃப் அன் ஹவர்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணதுனால ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாஸ் ஃபாதர் பீன் ரீடிங் த நியூஸ் பேப்பர் ஃபார் half an hour? Has father been reading the newspaper for half an hour? क्या वर्षा रात भर से हो रही है? மழை நைட்டு ஃபுல்லாக பெஞ்சிச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்போது கொஷின் கேட்குறோம். அப்போது ஸ்டார்டிங்கில் கே அப்ளை பண்ணுறோம். வருஷா மழை, ராத் இரவு, பர்சே இரவு முழுவதுமாக, சே ஆனால் ஆக, ஹோரகி ஹ பெஞ்சிச்சா பெய்ததா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்போது கியா வர்ஷா ராத் பர் சே ஹோ ரஹி ஹ? ஹேஸ் இட் பீன் ரைனிங் ஆல் நைட்? ஹேஸ் இட் பீன் ரைனிங் ஆல் நைட்? இதுவுமே கொஷின் கேட்கறனால ஸ்டார்டிங்கில் நாம் ஹேஸ் அப்ளை பண்ணுறோம். ஆஸ் யூஸ்வல் சப்ஜெக்ட் ப்ளஸ் பீனு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஐஎன்ஜி ஆல் நைட் யூஸ் பண்ணுறோம். ஹேஸ் இட் பீன் ரைனிங் ஆல் நைட்? ஹேஸ் இட் பீன் ரைனிங் ஆல் நைட்? आप किसकी मदद इतने घंटे से कर रहे हैं? நீங்கள் யாருடைய உதவியால் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, யாரோட ஹெல்ப்பால் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்போது ஆப் நீங்கள் கிஸ்கி மதத் யாருடைய உதவியால், இத்தனை கண்டேசே இவ்வளவு நேரமாக, இத்தனைனா இவ்வளவு, கண்டேசேனா நேரமாக, கர் ரஹே வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். Whose help have you been doing or providing for so many hours? Whose help have you been doing or providing for so many hours? நம்ம யாருடைய உதவியால் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதனால் கொஸ்டின் டேக் WH கொஸ்டின் டேக் அப்ளை பண்ணுறோம். ஹூஸ் ஹெல்ப் யூஸ் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்கில். ஆஸ் யூஸ்வல் ஆக்சிலரி வேர்பை ஹேவ் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா யூ வந்திருக்கு இல்லையா, அதனால் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். தென் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார் ஸோ மெனி ஹவர்ஸ், ஹவர்ஸை மென்ஷன் பண்ணதுனால ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஹூஸ் ஹெல்ப் ஹேவ் யூ பீன் டூயிங் ஆர் ப்ரொவைடிங் ஃபார் ஸோ மெனி ஹவர்ஸ்? वे किस कारण इतने सालों से यहाँ नहीं आ रहे हैं? அவர் இவ்வளோ வருஷமாக என்ன காரணமாக இவ்வளோ வருஷமாக வராமையே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது வே அவர் கிஸ் காரன் எந்த காரணத்தினால், இத்தனை சாலோசே இவ்வளவு வருடமாக, யஹா இங்கே, நஹி ஆ ரஹே ஹே இங்கே வராமல் இருக்கிறார். ஃபார் வாட் ரீசன் have they not been coming here for so many years? For what reason have they not been coming here for so many years? இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் டேக் அப்ளை பண்ணணும் இல்லையா. ஃபார் வாட் ரீசன் என்ன காரணத்துக்காக அப்படிங்கும்போது ஃபார் வாட் ரீசன் ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணிடுறோம். தென் தே வந்திருக்கனால ஹாவ் அப்ளை பண்ணுறோம். ஹாவ் ஆக்சிலரி வேர்ப். தென் தே நாட் பீன் நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா, அதனால் நெகட்டிவ் கொடுக்கறதுக்காக நாட் பீன் அப்ளை பண்ணுறோம். தென் verb plus ing plus object. Finally so many years, இயர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கனால so many years பல வருடமாக அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கனால ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். For what reason have they not been coming here for so many years? For what reason have they not been coming here for so many years? वह इतने दिनों से स्कूल क्यों नहीं आ रही हैं? அவ ஏன் இவ்வளோ நாளாக ஸ்கூல் வராமையே இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சோம் இந்த சென்டென்ஸு ஃபெமினைன்னு? ஃபைனலாக ரஹின்னு கம்ப்ளீட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அவள் இத்தனை தினோசே இவ்வளவு நாள்களாக, இத்தனைனா இவ்வளவு, தினோசேனா நாள்களாக, ஸ்கூல் பள்ளிக்கு கியோ ஏன், நஹி ஆ ரஹி ஹை வரவில்லை. இத்தனை தினோசே ஸ்கூல் கியோ நஹி ஆ ரஹி ஹை? Why has he not been coming to school for so many days? நம்ம எவ்வளோ நாளாக ஏன் ஸ்கூலுக்கு வரலை அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறோம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு கொஷின் டேக் அப்ளை பண்ணிக்கணும். ஒய் WH கொஷின் அப்ளை பண்ணிக்கிறோம். தென் ஆக்சிலரி வேர்பை ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணுறோம். ஹேஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா, அதனால் சி நாட் ப்ளஸ் பீன் அப்ளை பண்ணிக்கிறோம். தென் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் ஸோ மெனி டேஸ். ஃபார் ஸோ மெனி டேஸ் ரொம்ப நாளாக அப்படின்ற மாதிரி கரெக்டாக மென்ஷன் பண்ணுறதுனால ஃபார் யூஸ் பண்ணுறோம். तुम सुबह से क्या कर रहे हो? நீ காலையிலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, தும் நீ, சுபஹ் சே காலையிலிருந்து, கியா என்ன, கர் செய்து, ரஹே ஹோ கொண்டிருக்கிறாய்.
தும்னு எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபைனலாக ஹோன்னு கம்ப்ளீட் ஆகும். தும் சுபக் சே கியா கர் ரஹே ஹோ, நீ காலையிலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்க. வாட் ஹாவ் யூ பீன் டூயிங் சின்ஸ் மார்னிங். வாட் ஹாவ் யூ பீன் டூயிங் சின்ஸ் மார்னிங். இப்போ நம்ம கொஷின் கேட்குறோம் இல்லையா, அதனால் ஸ்டார்டிங்கில் WH ஸ்டார்ட் பண்ணிடுறோம். வாட், அதே மாதிரி கொஷின் கேட்கறனால ஆக்சிலரி வேர்பை ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணிடுறோம். ஹேவ், தென் சப்ஜெக்டாக யூ அப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் பீனு ப்ளஸ் வேர்பு மார்னிங். ஏன்னா மார்னிங்லேருந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். வாட் ஹாவ் யூ பீன் டூயிங் சின்ஸ் மார்னிங், நீ காலையிலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்க. வே 1999 से कहाँ रह रहे हो, அவர் 1999லேருந்து எங்கே தங்கியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது வே 1999 से कहाँ रह रहे हो, வே அவர் 1999 से இருந்து கஹா எங்கே, ரகு ரகே ஹோ தங்கி கொண்டு இருக்கிறார். ரகே அப்படிங்கிறது அவருக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸுக்காக ரகேன்னு சொல்கிறோம். ஃபைனலாக அப்படிங்கிறதும் அந்த ரெஸ்பான்ஸை கம்ப்ளீட் பண்ணுது. வேர் ஹாவ் தே பீன் லிவிங் சின்ஸ் 1999, இந்த இடத்துலையும் கொஷின் கேட்குறோம். அதனால் வேர் அப்ளை பண்ணுறோம், ஆக்சிலரி வேர்பை ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணுறோம் ஹாவ், தென் சப்ஜெக்டாக தே அப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் பீனு ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. 1999 அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். இயரை மென்ஷன் பண்ணும்போது சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். வேர் ஹாவ் தே பீன் லிவிங் சின்ஸ் 1999, வேர் ஹாவ் தே பீன் லிவிங் சின்ஸ் 1999, அவர் 1999லேருந்து எங்கே தங்கியிருக்கிறாரு. क्या तुम्हारा भाई 2 महीने से विदेश में काम कर रहा है, உன்னோட பிரதர் 2 மாதமாக வெளிநாட்டில் வேலை செய்கிறாரா அப்படின்னு கேட்போம் இல்லையா. உன்னோட பிரதர் 2 மாதமாவா வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது क्या तुम्हारा भाई 2 महीने से विदेश में काम कर रहा है. இப்போது கியானா நம்ம ஸ்டார்டிங்கில் கொஷின் கேட்கும்போது கொஷின் டேக் அப்ளை பண்ணிடுறோம். கியா தும்மாரா பாய், உன்னுடைய சகோதரர் 2 மஹினே சே மாதங்களாக விதேஷ் மேம் வெளிநாட்டில் காம் கர் ரஹா ஹை வேலை செய்து கொண்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது क्या तुम्हारा भाई 2 महीने से विदेश में काम कर रहा है. அதுவே இங்கிலீஷில் has your brother been working abroad for 2 months. கொஷின் கேட்கும்போது இதுலையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங்கில் ஆக்சிலரி வேர்பை ஹேஸ் அப்ளை பண்ணுறோம். தென் சப்ஜெக்ட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் 2 months. கரெக்டாக 2 months மென்ஷன் பண்ணதுனால ஃபார் யூஸ் பண்ணுறோம். உன்னோட பிரதர் 2 மாதமாக வெளிநாட்டில் வேலை செய்கிறாரா. Has your brother been working abroad for 2 months? Has your brother been working abroad for 2 months? क्या वर्षा रात भर से हो रही है, மழை நைட்டு ஃபுல்லாக பெஞ்சிச்சா அப்படின்னு கொஷின் கேட்குறோம் இல்லையா. அப்போது ஸ்டார்டிங்கில் கொஷின் டேகாக கியா அப்ளை பண்ணணும். தென் வருஷா மழை, ராத் பர்சே இரவு முழுவதுமாக, ஹோ ரஹி ஹை பெய்ததா அப்படின்னு கேட்கும்போது கியா வருஷா ராத் பர்சே ஹோ ரஹி ஹை. அதுவே இங்கிலீஷில் ஹேஸ் இட் பீன் ரைனிங் ஆல் நைட், ஆக்சிலரி வேர்பை ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணிடணும். இட்டு வரதுனால நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். ஆக்சிலரி வேர்பை ஃபஸ்ட்டு ஹேஸ் அப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் சப்ஜெக்டாக இட்டு யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்பு ஐஎன்ஜி. ஃபைனலாக நைட்டு ஃபுல்லாக அப்படிங்கிறதுக்கு ஆல் நைட் யூஸ் பண்ணுறோம். ஹேஸ் இட் பீன் ரைனிங் ஆல் நைட், ஹேஸ் இட் பீன் ரைனிங் ஆல் நைட், நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சா. क्या बच्चे दोपहर से मैदान में खेल रहे हैं, என்ன குழந்தைகள் மதியானத்துலேருந்து மைதானத்தில் விளையாடிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் கியா அப்ளை பண்ணுறோம் கொஸ்டின் டேகா. தென் பச்சே, பச்சேனா ப்ளூரலை மீன் பண்ணும் குழந்தைகள். தோபஹாசே மதியத்திலிருந்து, மைதான் மேம் விளையாட்டு அரங்கில், விளையாட்டு மைதானத்தில், கேள் ரகே விளையாடி கொண்டிருக்கிறார்களா. அதுவே இங்கிலீஷில் ஹவ் தி சில்ட்ரன் பீன் பிளேயிங் இன் த ஃபீல்ட் சின்ஸ் நூன். இந்த இடத்துலையும் ஆக்சிலரி வேர்பை ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணுறோம். ஏன்னா சில்ட்ரன் அப்படிங்கும்போது ஹேவ் யூஸ் பண்ணுறோம். தென் சப்ஜெக்ட் ப்ளஸ் பீனு ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, தென் ஆப்ஜெக்ட். நூன் அப்படிங்கிறதுனால நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். மதியத்திலிருந்து அப்படிங்கும்போது கரெக்டாக சொல்லாமல் மதியத்திலிருந்து அப்படின்னு சொல்லும்போது சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹவ் த சில்ட்ரன் பீன் பிளேயிங் இன் த ஃபீல்ட் சின்ஸ் நூன். I have been managing this project for 6 months.
நான் 6 மந்த்தாக இந்த ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம் ஐ, தென் ஆக்சிலரி வேர்பாக ஹேவ் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜியாக மேனேஜிங் யூஸ் பண்ணுறோம், தென் ஆப்ஜெக்ட் திஸ் ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஃபார் 6 மந்த்துன்னு கரெக்டாக சொன்னதுனால ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஐ ஹாவ் பீன் மேனேஜிங் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 6 months. அதுவே ஹிந்தியில் मैं 6 महीने से इस परियोजना का प्रबंधन कर रहा हूँ. मैं 6 महीने से इस परियोजना का प्रबंधन कर रहा हूँ. मैं நான் 6 महीने से 6 மாதங்களாக इस परियोजना இந்த ப்ராஜெக்டை इस परियोजना का இந்த ப்ராஜெக்டை பிரபந்தன் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். பிரபந்தன் அப்படின்னா மேனேஜர். कर रहा हूँ. मैं 6 महीने से इस परियोजना का प्रबंधन कर रहा हूँ. நான் 6 மாதமாக இந்த ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். The team has been analyzing the client feedback since morning. The team has been analyzing the client feedback since morning. Team management கிளைண்ட்டோட ஃபீட்பேக்கை மார்னிங்லேருந்து ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க, அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோம், சப்ஜெக்ட்டு த டீம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, ஆக்சிலரி வேர்பாக ஹேஸ் அப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜியை அனலைசிங்கை யூஸ் பண்ணுறோம், தென் சப்ஜெக்ட் சின்ஸ் மார்னிங்லேருந்து அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். த டீம் வந்து மார்னிங்லேருந்து கிளைண்ட்டோட ஃபீட்பேக்கை அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே ஹிந்தியில் टीम सुबह से ग्राहक प्रतिक्रिया का विश्लेषण कर रही हैं. टीम सुबह से காலையிலிருந்து பிரதிக்ரியா அவங்களோட ஃபீட்பேக்கை விசலேஷன் கர் ரஹி ஹே அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதை பற்றி ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வரும். टीम सुबह से ग्राहक प्रतिक्रिया का विश्लेषण कर रही हैं. टीम सुबह से ग्राहक प्रतिक्रिया का विश्लेषण कर रही हैं. We have been developing the new marketing strategy for a year. நாங்கள் ஒரு வருஷமாக நியூ மார்க்கெட்டிங்க்கான பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் வி அப்ளை பண்ணுறோம். வி மீன்ஸ் சப்ஜெக்ட்டு, ஆக்சிலரி வேர்பாக ஹேவ் யூஸ் பண்ணுறோம், தென் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜியாக டெவலப்பிங் யூஸ் பண்ணுறோம். த நியூ மார்க்கெட்டிங் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம். நியூ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எ இயர் ஒரு வருஷமாக அப்படின்னு கரெக்டாக சொல்கிறதுனால ஃபார் யூஸ் பண்ணுறோம். வி ஹாவ் பீன் டெவலப்பிங் த நியூ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எ இயர். நாங்கள் ஒரு வருஷமாக நியூ மார்க்கெட்டிங்க்கான பிளானை செஞ்சிட்ருக்கோம். அதுவே ஹிந்தியில் हम 1 साल से नई विपणन रणनीति विकसित कर रहे हैं. हम 1 साल से நாங்கள் ஒரு வருஷமாக நயி விபணன் ரணநீதி புதிய மார்க்கெட்டிங்க்கான ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுறதுல பிஸியாக இருக்கோம். हम 1 साल से नई विपणन रणनीति विकसित कर रहे हैं. हम 1 से நாங்கள் ஒரு வருஷமாக நயி விபணன் ரணநீதி புதிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கான அந்த டெவலப்மெண்ட்டை செஞ்சிட்ருக்கோம். விக்சித்னா டெவலப்மெண்ட்டு கர் ரஹே ஹேன் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். ப்ராப்பராக ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? கவலையே படாதீங்க. தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா நடத்துகிற 8 லெவல் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 லெவல் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக உங்களோட ஹிந்தி ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இல்லை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி டிகிரி வாங்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பிரவீன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணலாம். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூகுளில் செக் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக கைட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். 1 இயருக்கு 2 டைம்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.